பாக்கியம் கொடுப்போம் நாம் பலனுடன் வாழுவோர்க்கு, நோக்கியே கருணை உண்டாம் நோயில்லாது இருந்து வாழ்வார், தாக்கியே வாசகத்தின் தன்மையை நம்புவோர்கள், வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார்தானே. அன்பானவர்களே, மெய் அன்பு சான்றோர்களே, நடுத்தீர்ப்பு தொடர்ச்சியை 4வது பாகமாக கேட்டு பயன்பெறுங்கள். ஒரு காலத்திலே கொலை என்ற செய்தியே பயமாக இருக்கும். எங்கேயாவது கேட்டா பயமா இருக்கும். கொலையாமே யாரோ செத்து கிடக்கிறாங்கன்னு சொன்னா கூட பயமா இருக்கும். அது அதிசயமாகவும் இருக்கும், இப்படியா நடந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு சகஜமா போய்விட்டது. எப்போ எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுல கொலை, ரோட்டுல கொலை, சந்தியில கொலை, இறைவன் சன்னிதானத்திலும் கொலை, கூலி கொடுத்தால் கொலை, காவி கூடத்துக்குள்ளும் கொலை, மந்திர தந்திரத்தால் கொலை, மங்கை மயக்கத்தால் கொலை. அப்பப்பா என்னென்னவோ நடக்கிறதே. இன்றைய உலகத்தை பாருங்கள் என் அன்பானவர்களே. யாரையும் நம்ப முடியவில்லை. ஐயாவின் பாதம் மட்டுமே நம்பிக்கைக்குரியது. தாய் பிள்ளையை கொல்வதும் தந்தை மகளை கொல்வதும் இன்றைய பத்திரிகை செய்திகளை பார்த்தால் ஆச்சரியமும் அருவருப்புமாக இருக்கிறது. இந்த நிலையிலே யார் தஞ்சம்? நம்மை படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த தட்சணாபதி பூதன் சுவாமி தோப்பில் அமர்ந்திருக்கின்ற அப்பன், அவனுடைய திருவடிகளிலே தஞ்சம். அந்த தஞ்சத்தை நினைத்துதான் நாம் வாழ வேண்டும். இந்த உலகம் நமக்கல்ல. அண்ணனுக்கு தம்பி வகை, அன்னையருக்கு பிள்ளை வகை, கன்னி பெண்களும் பகையாகி போகும் அப்பா. மாமி மருமகளுக்கு மாற்றானாய் மாறாமல், பூமிதனின் மாமிதன் மேல் பேப்பகையானதப்பா. அண்ணனுக்கு தம்பி வகை, அன்னையருக்கு பிள்ளை வகை. ஒன்னு சொல்ல ஒன்னு கேட்டு ஒண்ணுக்கொன்னு நரப்பா இருக்கணும். ஐயா கிட்ட தினமும் கேட்கிறோம், ஆனால் நடப்பதில்லையே. ஒருவருக்கொருவர் பொறாமை, எரிச்சல், ஆற்றாமை, பகை உணர்வு, இதுதானே இன்று வளர்கிறது. அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள் பொருத்தமில்லை, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் பாசம் இல்லை, நாட்டை ஆள்பவருக்கு மக்கள் மேல் பாசம் இல்லை, மக்களுக்கு ஆள்பவர்கள் மேல் அன்பில்லை, நாட்டுக்கு நாடு பகை, அதனால் பல அழிவுகள். இவை அனைத்தும் இந்த கலிமுடியும் காலம் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இது ஐயா சொன்னது. ஒசாமா பின் லேடன் பகை உணர்வு கொண்டான், கோவப்பட்டான். என்ன நடந்துச்சு? அமெரிக்காவில் 2 கட்டடம் போச்சு. எத்தனையோ மக்கள் இறந்தார்கள், மரித்தார்கள். உயரமான கட்டடம். ஜார்ஜ் புஷ் விடல, அவருக்கு கோபம். ஈராக் ஒரு வழிபட்டார். இன்னைக்கு சதாம் ஹுசேன் சிறையில் இருக்கிறார். அங்காரம் அடிவிடிகள் அதிகமப்பா தேசமங்கும், கொலைகளவு அதிகமப்பா, குடிகேடு ஆச்சிரப்பா. அங்காரம் அடிவிடிகள் அதிகமாக போய்விட்டது, கொலைகளவு கூடிவிட்டது. இன்றைய உலகில் நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊரு ஆணவம். அழிவிப்பாதையிலே இந்த கலியுகம் போய்கொண்டிருக்கிறது. இந்த கலியுகமோ முடியும் நிலையிலே. இந்த கலியுகத்தின் கர்த்தாதி கர்த்தன், உயர்வான தேவன், உண்மையான கடவுள் ஐயா வைகுண்டரின் வருகை சமீபமாக இருக்கிறது. இன்றோ நாளையோ இருக்கலாம். என் அன்பானவர்களே, விழித்திருங்கள், மனம் திரும்புங்கள். மாயவன் நாளப்போகும் தர்மயுக ராஜ்யத்திலே இடம் பிடிக்க ஒவ்வொருவரும் தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அடுத்தாரை காப்பதற்காய் உவண்டன் கோப்பதிலே அமர்ந்து இருந்தேனே சிவனே ஐயா. அடங்காத கலியை நான் அடக்க வந்ததினாலே அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா.
வாடுதே எந்த உள்ளம் மயங்குதே திருமேனி வர வர வாடுதே சிவனே ஐயா. இந்த கலியிலிருந்து நம்மை காப்பதற்காக பூவண்டநாதன் சுவாமி தோப்பிலே பதியமைத்து இந்த பாறையெல்லாம் காப்பதற்காக ஐயா அமர்ந்து இருப்பதை மறக்கலாமா? என் அன்பானவர்களே, ஐயா வைகுண்டம் நமக்காக அல்லவோ அமர்ந்திருக்கிறார். இந்த உலகம் அறியாமல் மயங்கி போவதை எண்ணி இரக்கமுள்ள நம் தகப்பனின் மனம் வேதனைப்படுகிறதே. வாடுதே எந்த உள்ளம் மயங்குதே திருமேனி வர வர வாடுதையோ சிவனே. நம் மேல எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறார் ஐயா. என் பிள்ளைங்க இப்படியெல்லாம் போகலாமா? கண்ணீர் வடிச்ச ஐயா இறக்கத்தோடு பார்க்கிறார். நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் தகப்பன் வேதனைப்படுகிறாரே. மகனே, மகளே, நான் உனக்காக அல்லவோ இந்த உலகத்திற்கு வந்தேன். உன் பாவங்களை வேறறுக்க அல்லவோ நான் பாடுகளை பட்டேன். இன்னும் ஏன் தயங்குகிறாய்? புத்தி கெட்ட பிள்ளைகளே, சக்தி கெட்டு போனீர்களோ. ஒரு காதில் தான் கேட்டு ஒரு காதில் விட்டீர்களோ. புத்தி கெட்ட பிள்ளைகளே, சக்தி கெட்டு போனீர்களே. நான் சொன்னதெல்லாம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டீங்களோ? நான் உங்களுக்காகத்தானே விஞ்சைகளை எல்லாம் உபதேசித்து வைத்திருக்கிறேன். புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. இனி ஆதிபரம் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன். புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கோ. இவ்வளவு நாள் நாம அறியாம இருந்துட்டோம். நம்ம ஐயா சொன்ன உபதேசங்களை, வாழும் வாழ்க்கை நெறிமுறைகளை அறிந்து வாழ வேண்டும். ஏன்? ஆதி பரம் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன். இந்த உலகத்திலே கலியை அழித்து தர்ம யுகத்தை ஆட்சி செய்வதற்காக நான் வருகிறேன் என்று ஐயா நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு காதல வாங்கி மறு காதல விட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. விடிய விடிய ராமாயணம் கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சீதைக்கு, அப்படி இப்படின்னு இல்லையா? அதெல்லாம் பழமொழியா பேசிக்கிறது. ஆனா வாழ்க்கையில அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. எது கேட்டமோ அதுபடி நடக்கக்கூடிய முயற்சியை 190% நம்ம நடத்தணுங்க. ஏன்னா நம்ம அப்பா இல்லவா, நம்ம ஐயா. அவர் என்ன சாதாரணமானவரா? இந்த உலகத்துக்கு அதுக்கா வந்தார்? உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்காள வந்தவரோ. இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியாள பிறந்தவரோ. வம்பு கலியூர குலமாறுக்க வைந்த பதியாள வந்தவரோ. அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும். கூட படைகள் துணை இல்லாமல் குறும்பை அடக்கவே வந்தவரோ.
இந்த கலியை அறுக்க வந்தவர் ஐயா. உலகம் 14 ஒரு குடைக்குள் ஒரு சொல் மொழிக்காள வந்தவர் ஐயா. கூடப்படைகள் துணை இல்லாமல் குறும்பை அடக்க வந்தவர் ஐயா. சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தவர் இந்த கலியுகத்தை. வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தவர் கலியுகத்தை. அம்புக்கணை ஆயுதம் இல்லாமல் கூட படைகள் துணை இல்லாமல் இந்த கலியை முடித்து உலக பதிகளை அனைத்தையும் ஆள்வதற்கு வந்த என் அப்பனே என்று யார் பாடினார்கள்? அன்னை கலைவாணி அல்லவா பாடினார். அந்த நாவுக்கரசி சொன்னதெல்லாம் இந்த நாட்டிலே நர்த்தனம் ஆடி வந்த நாராயண வைகுண்ட பரம்பொருளால் நடந்து கொண்டிருக்கிறாரே. கொந்தளப்ப ராஜாவும் கோனாண்டி ராஜனோட கோட்டையது எல்லாம் எங்களை அதான் அழித்து வைகுண்டராஜர் வந்து தர்மபாதி ஊதித்து தர்மயுகம் அரசாள வருவதும் எங்களையா. சிவ 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 ரகரா ரகரா. அநியாய கேடுகளை அழித்து கலி முடித்து தர்மயுகம் அரசாள நம் ஐயா வருகிறார். அதற்கான அறிகுறிகளைத்தானே நம் முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறார் நம் ஐயா. காட்சி தருகிறார். தெரியுதா? பெட்டகத்து விளக்கு தட்டு வெண்ணெய் சிந்தி போகவும் கண்டேனையோ சிவனே ஐயா. போகவும் கண்டேனையோ சிவனே ஐயா. பெட்டகத்து விளக்கு தட்டு வெண்ணெய் சிந்தி போகவும் கண்டேனையோ சிவனே ஐயா. ஐயா போகவும் கண்டேனையோ சிவனே ஐயா. அனைவருக்கும் ஒளி வேண்டும், இருள் விலக வேண்டும் என பாதுகாப்பாக ஏற்றி வைத்த தீப விளக்கானது தட்டுவட்டு எண்ணெய் சிந்தி போக இந்த கலி முடியும் நிலையில இந்த கண்ணுக்கு தெரியும் என்று ஐயா சொல்லுகிறார். நடக்குதுல்ல? விளக்குல இருந்த எண்ணெய் சிந்தி போச்சு. விளக்கு எப்படி எரியும்? எண்ணெய் இல்லைன்னா விளக்கு எரியாத. ஆனா இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது? விளக்கு எரியுது இல்ல? எலக்ட்ரிக் லைட், மின்சார விளக்கு அது இருக்கிறது தானே. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், எங்கு பார்த்தாலும் இப்ப மின்சார விளக்கு. மின்சாரம் இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. நாம் பேசுறது கூட உங்களுக்கு காக்காது. எல்லாமே எலக்ட்ரிக், எல்லாமே கரண்ட் சமாச்சாரம். அலங்கார விளக்கு, குழல் விளக்கு, மின்னண விளக்கு, சின்ன சின்ன குடிசைகள் கூட அரசாங்கமே இலவசமா மின் விளக்கு பொருத்தி இருக்கிறாங்க. இதனால் இப்போது எண்ணெயில ஒளிரக்கூடிய தீபங்கள் இல்லை. ஆண்டவன் அமர்ந்திருக்கும் ஆலயங்களிலாவது விட்டு வைத்தோமா? உரு கொடுத்த மடப்பதியில் திரிக்கொழுத்து வைக்கவில்லை. என்னை ஒன்றும் சொல்லாதே இறையவனும் அறியலையோ. வெகு நாளாய் வந்திருந்து வேண்டும் புத்தி சொன்னேன் நான். ஒன்றும் அறியாமல் விழுகிறானே தீயதிலே. ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரங்களை சுற்றி கூட மின்சார விளக்கு அலங்கரிக்கட்டும், தப்பில்ல. ஆனால் கருவறை, அதாவது பள்ளி அறைக்குள் கூட மின்சார விளக்குகளை பொருத்தி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் பதிகளில, தாங்கல்களில், மற்ற ஆலயங்களிலும் பள்ளி அறைக்குள் மின்சார விளக்கு சில இடங்கள்ல வைக்கிறது இல்லை. ஆனா சில இடங்கள்ல என்னென்னமோ அலங்கார விளக்குகளை, அதாவது சீரியல் பல்புகள், சின்ன சின்ன மினுங்குகிற விளக்குகள், இவைகளை கொண்டு கருவறைக்குள் பொருத்தி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, என் அறிவுக்கு எட்டியவரை பதியாக இருந்தாலும் நிழல் தாங்கலாக இருந்தாலும்
பள்ளி அறைக்குள், அதாவது கருவறைக்குள் மின்சார விளக்குகளை பொருத்துவதை தவிர்த்து விடுவதுதான் நல்லது. ஏனென்று சொன்னால், அங்கே வணங்குவதற்கு இருகரம் கூப்பி நாம் வணங்குகின்ற பொழுது, நம்ம ஐயாவுடைய ஆலயத்தில் கண்ணாடி வச்சிருப்பாங்க, நாம் வணங்குற போது நம்மையே பார்த்து வணங்கணுங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்றாங்க. இல்ல, ஐயாவுடைய ஜோதியை பிம்பமாக வைத்து வழிபடுவது வழக்கம். இந்த இரண்டு இல்லாம நம்ம வணங்குற நேரத்தில் அங்க உள்ள மின்மினி விளக்குகளை பார்த்தோம்னா நம்முடைய எண்ணம் அதுல தான் போகுது. அந்த விளக்கு வெட்டிக்கிட்டு இருக்குது, அப்படி மினுக்கு மினிக்குது. நம்ம பிள்ளை பார்க்கறோம், சாமி கும்பிட்றான்னா, அப்பா விளக்கு நல்லா எரியுதுப்பா அப்படிங்கிறான். நல்லா டெக்னிக்கலா இருக்கு, நம்மளும் இப்படி வைக்கலாமான்னு கேட்கறான். ஏண்டா ஐயாவை கும்பிட்றான்னா அவனுக்கு என்ன வரமாட்டேங்குது. அதனால்தான் இன்றும் சில பெரிய ஆலயங்கள்ல தீப விளக்குகள் தான் வைத்திருக்கிறாங்க. ஆகவே என் அன்பானவர்களே, அற்புதமாக தூய எண்ணெயினால் தீபங்களை பொருத்துங்கள். அது நம்மை காக்கும், உயர்வாக்கும், வாழ வைக்கும். அதை விடுத்து என்ன செய்தாலும் அது இயற்கைக்கு மாறானதே. இன்று எங்கு பார்த்தாலும் இந்த நிலைதான் இருக்கிறது. நமக்கு அதை பார்த்த உடனே அந்த அழகை பார்க்கணும்னு தான் தோணுதே தவிர பக்தி உணர்வு வரல. இறைவனை ஒருமுகப்படுத்தி வணங்கும் பக்குவம் வரவில்லை, நெருங்குது. இப்ப எங்க பார்த்தாலும் வீட்டில் ஓடுற கார்ல கலிகாலம். ஐயா சொன்னது, போர் வெள்ளை கொக்கு அது புழுதிங்க போன இடத்தில் புழு எட்டி கொத்த கண்டேன் சிவனே ஐயா. போர் வெள்ளை கொக்கு தனக்கு இரையான புழுவை தின்ன போகிறது. அந்த நேரம் புழுவானது கொக்கை எட்டி கொத்துமாம். கலியுகத்தில் இது நடக்குமாம். இது ஐயா சொன்னது, அருணூல்ல பாடி வச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இதன் உட்பொருளை பல வகைகளில் நாம் உணரலாம். போர் வெள்ளை கொக்கு, அதாவது போர்க்காலங்களில் வெள்ளை கொடி அசைத்தால் அது சமாதானம். சமாதான பேச்சுக்கு வருகிறான் அல்லது சமாதானத்தை விரும்புகிறான் என்பதாகும். போர் வெள்ளை கொக்கு, அதாவது சமாதானத்தை விரும்புபவர்கள், சமாதான மனம் கொண்ட புண்ணிய புருஷர்கள் புழு திங்க போன இடத்தில் அவர்களுக்கு விருப்பமான சமத்துவ நெறியை பற்றி உரைக்கும் பணி செய்ய போன இடத்தில் அதை கேட்காமல் அந்த புண்ணியவான்களையே அழிக்க நினைப்பதை நம் ஐயா உணர்த்துகிறார். போர் வெள்ளை கொக்கு புழு திங்க போன இடத்தில் சமாதானத்தை பரப்புவனுக்கு சமாதான நெறியை சொல்லுவதுதானே வழக்கம், அதுதானே அவனுக்கு உணவு, அதுதானே அவனுக்கு சாப்பாடு. அப்படி சொல்லுபவனை அழிக்க நினைக்கிறார்கள். இன்றைய உலகில் எங்கு பார்த்தாலும் சமாதான தலைவர்களைத்தானே தீவிரவாதம் என்ற பெயரிலே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம், தீவிரவாதிகளின் பழிச் செயல்கள். இதனால் உலகமே பாதிக்கப்படுகிறது என்று உணராதவர்கள் இவர்கள் எந்த குறிக்கோளிலே தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாலும் அது இந்த உலகின் வளர்ச்சியில், உலக மக்களின் வளர்ச்சியில் அனைத்து வகையிலும் அது ஒரு அழிவுதான். தீவிரவாத செயல்புரியும் அன்பர்களே, உங்கள் உள்ளத்தை புனிதப்படுத்துங்கள். நீங்கள் எந்த குறிக்கோளை நினைத்து போராடினாலும் அது தீவிரவாத பயங்கரவாத செயல்களால் உங்கள் பழி உணர்ச்சியை காட்டினால் அதனால் பாதிக்கப்படுவது உன்னை பெற்று தாங்கும் இந்த பரந்த பூமிதான் பாதிக்கப்படுகிறது. நீ வாழும் நாடுதான் பாதிக்கப்படுகிறது. அதை உணர்வாயா என் நண்பனே? உன் தீவிரவாதத்தை விடு, உன் அநியாயத்தை விடு, அன்பு வழிவா. அது உன்னை காக்கும், இந்த உலகத்தை காக்கும். நம் ஐயா சொல்லி இருக்கிறார். ஆகவே திருந்துங்கள். போர்வெள்ளை கொக்கு அது புழு திங்க போன இடத்திலே புழு எட்டி கொத்த கண்டேன் சிவனே ஐயா. இன்னொரு வகையிலே பாருங்கள், கொக்கின் இறை புழுவானது. கொக்கானது இரையாக தேடிச் சென்று தனக்கு இரையான புழுவை திங்க போக அந்த புழு கொக்கை எட்டி கொத்துகிறதாம். அதாவது அந்த இரையே கொக்கிற்கு எதிரியாக மாறுகிறது. அன்பானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில நாம் சாப்பிடும் உணவே நமக்கு எதிரியாகிறதே, உணவே விஷமாக போகிறதே. நீ அன்னத்தை சாப்பிடாத, நீ சோறு சாப்பிடாதையா, உனக்கு சக்கரை வியாதி, நீ நிறைய சாப்பிடப்படாது. நீ கிழங்கு சாப்பிடாத, உனக்கு கொழுப்பு இருக்குது. நீ உப்பு சாப்பிடாத, உனக்கு சால்ட் இருக்கிறது. நீ புளிப்பு சாப்பிடாத, உனக்கு ஈசோபுலியா இருக்குது. நீ பழம் சாப்பிடாத, உனக்கு ஆஸ்மா இருக்குது. நீ காரம் சாப்பிடாத, உனக்கு ஹீட் இருக்குது. இப்படி நீ எதை சாப்பிட்டாலும் உனக்கு நோயை உருவாக்குறது மாதிரி தானே இந்த உலகத்தில் இருக்குது. அவனவன் சாப்பிடுகின்ற உணவே அவனவனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. இதையும் ஐயாது உணர்த்துவதாக கொள்ளலாம். போர் வெள்ளை கொக்கு புழு திங்க போன இடத்திலே புழு எட்டி கொத்த கண்டேன் என்பது இந்த வகையிலும் எடுக்கலாம். ஏன் இந்த நிலை? இது கலியுகத்தின் இறுதி நிலை. அதனால்தான் மனிதன் உற்பத்தி செய்த அனைத்துமே அவனுக்கு விரோதமாக போகிறது. இதெல்லாம் வராமலும் இருக்க வேண்டுமா? உடலுக்குள்ளே குறியாக ஒத்துமிக வாழுங்கப்பா. இல்லியல் வாய் வாழுங்கப்பா, வாழுங்கப்பா. யாமுழித்து வாரோம் என்றார். உடலுக்குள் குறியாக ஒத்துமிக வாழுங்கள். உங்கள் உடலை பேணுங்கள். தூய்மையான சுத்தமான இதயத்தில்தான் ஐயா வைகுண்ட பரம்பொருள் குடியிருக்கிறார். அந்த இதயத்தை பொதிந்து சுமப்பதுதான் இந்த சூட்சும உடல். இந்த உடலை பேணுங்கள். சான்றோர்களே, அதிகாலையிலே விழிக்க பழகுங்கள். எழுந்தவுடன் உடல் சுத்தம் செய்து இறைவனை வணங்கி தியானம் செய்து முறையான யோகா பயிற்சிகள், அதாவது யோகாசனங்கள் செய்து அல்லது உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் செய்து உணவை அளவோடு உண்டு நன்கு காய்ச்சி வடித்த பதத்தை, அதாவது தண்ணீரை குடித்து உணவிலும் அமைதியானவைகளையே உண்ண வேண்டும். அதாவது சைவ உணவையே உண்ண வேண்டும். புழு திங்க போன இடத்தில், அதாவது உயிர்களை கொன்று சாப்பிட்டால், அசைவ உணவை சாப்பிட்டால் அது அவர்களுக்கே எதிரியாக போய்விடும். கேட்டுக்கொண்டீர்களா? 4 காலு ஜீவ சந்து நாட்டில் இல்லை ஒட்டமடா. புத்தியினால் கட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. நாலு கால ஜீவசந்து நாட்டில் இல்லை ஓட்டமட. மனிதனை கண்டு ஜீவசந்துகள் எல்லாம் இன்றைய காலம் ஓடுகிறது. உண்மைதானே? எப்பா கொன்னு புடுவான்டா, கொன்னு தின்னு புடுவான்டா என்ற பயத்தில் ஓடுது. ஐயா, பறக்கிற பறவைகளை விட்டு வைக்கல, சாப்பிடுறான். கோழியை திங்குறான், ஆட்டை திங்குறான், அதோடு விட்டோமா? சான்றோர்களுக்கு முதலாய் பால் தந்த தாய் காமதேனு, அதாவது பசு, அதையும் கொண்டு சாப்பிடுறானே. தெய்வந்திரன் பசுக்கள் திரைமேய கண்டவரும் கையதிலே சிங்குழலை கனிவாயில் வைத்திருத்தி நிறைவாயனவே நியமித்தங்குதிடவே. தெய்வேந்திரன் பசுக்கள் திரைமேய கண்டவரும் கையதிலே சிங்குழலை கனிவாயில் வைத்திருத்தி நிறைவாயனவே நியமித்து அங்கு ஊதிடவே
அரை நொடியில் அப்பசுக்கள் அங்கு ஒன்றும் இல்லாமல் அங்கு வந்து மாயனுடன் அழைத்ததென்ன கேட்டிடுமாம். சங்குதனில் பாலுமிழ்ந்து தாரும் என்றார் எம்பெருமான். பால் உமிழ்ந்து ஆவு பல நாளும் பாலருக்கு நாளொரு நாள் மட்டும் நடத்து வரும் வேளையிலே அறிவோண மாமலையில் அயோத அமிர்த கங்கை கரையிலே ஈசனுக்கு பணிவிடை செய்ய நீரெடுக்க வந்த சப்தமாதர்களின் ஆணவத்தை அகற்றி ஐயா நாராயணம் அக்னியாக நின்று அம்மையரை ஆட்கொண்டு 7 லோக வித்துக்களை அவர்கள் வயிற்றிலே தாக்கி அவைகள் 7 சான்றோராக அம்மையர்களின் வயிற்றிலே தாங்கி பெற்றார்கள். பெற்றவர்கள் தவறு செய்தோம் என பரமனை நினைத்து தவம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அந்த சான்றோர்கள், ஆம் அன்பானவர்களே, நாம் தான் தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கொண்ட சான்றோர்களாகிய நம்மை வளர்ப்பதற்கு நம் அப்பன் நாராயணன் குழல்தனை எடுத்து ஊதி தெய்வேந்திரனின் பசுக்களை அழைத்து அவைகளிடம் சங்கிலே பால் சுரக்க வைத்து அதை நமக்கு தந்து காப்பாற்றினார். 7 அன்னையர்கள் பெற்றார்கள். இந்திரனின் பசுக்கள் பால் தந்தது. அதன் பிறகு அன்னை பத்ரகாளி நம்மை வளர்த்தாள். இப்படி 9 தாய்மார்களின் பிள்ளைகள் நாம். அதில் பால் தந்த தாயை மட்டும் மிருகமாக எண்ணி கொன்று சாப்பிடுவது எந்த வகையில் நியாயம்? இது நியாயமா? தாயை கொல்வது தகுமா? காராம்பாசுவதனை கங்கை கரையில் கொல்ல கண்டகலியாச்சே சிவனே ஐயா. ஆத்தங்கர குளத்தங்கர ஏரிக்கரன்னு நீர் நிறைஞ்ச பகுதியெல்லாம் பக்கமா கடைகளை கட்டி வச்சுட்டு பெரிய பெரிய கட்டைகளை வச்சு பெரிய ஆட்டுக்கறி அப்படின்னு ஒரு போடையும் வச்சுவிட்டு தினந்தோறும் பசுக்களை கொன்று குவிக்கிறார்கள். என்னே கொடுமை! ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் எங்கள் கிராமத்தில் எனது சகோதரர் ஒருவருடைய சினைப்பசு ஒன்று காணாமல் போய்விட்டது. திசைக்கு ஒருவராக சென்று தேடினோம். அப்படியே அடியேனும் அதை தேடிச் சென்றதில் ஒருவன். அன்பர்களே, அதிகாலை வேளை, கதிரவன் உதிக்க சில நிமிடங்கள் இருக்கும் வேளை, 4 பேர்கள் சேர்ந்து ஒரு ஆற்றின் அருகே அந்த சினைப்பசுவை கொன்று தோலை உரித்து எடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கையும் களவுமாக பிடிபடுகிறார்கள். பிரச்சனை பெரிதாகி போகிறது. படித்த பணக்கார, அதிலும் ஆணவ நிறைந்த மனிதர்களின் துணையோடு அந்த களவு கொலை நடந்தது. அதன் பிறகுதான் தெரிய வந்தது. காராம்பாசுவதனை கங்கை கரையில் கொல்ல கண்ட கலியாச்சே சிவனே ஐயா. ஐயா அன்றைக்கு சொன்ன வார்த்தை என் கண்ணில் அப்படியே தெரியுது. காராம்பசுவதனை கங்கை கரையில் கொல்ல. அட சண்டாள பாவிகள, ஒரு செனப்பசுவை கூட கரை வைப்பதற்காக அதையும் திருடி வயர் நிறைய பெரிய குட்டியா இருக்குதே அதை போய் கொன்று அந்த தோலை உரிக்கின்ற பொழுது மாட்டிக்கொள்கிறார்கள். பார்க்கிறேன் ஐயா, நீர் சொன்ன காரியங்கள் நடக்கிறதே, இந்த கங்கை கரையிலே இப்படி ஒரு பழி நடக்கிறதே என்று ஐயாவை நினைக்கிறேன். ஐயா சொன்ன வாசகம் என் மனதிலே இருக்கிறது. எப்படி